ஒரு ரிசர்ச் லேபையே கொளுத்திட்டு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம இருக்கு இந்த பொண்ணு தான் நிலா. இந்த பிளாக் கேட்டோட நேம் ஷேடோ. நிலா, ஃபைனலா நீ எதிர்பார்த்த ஃப்ரீடத்தை நீயே எடுத்துக்கிட்டல. ரொம்பவே காமா நிலா சொன்னா. பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு உருவம் அந்த ரிசர்ச் லேப்ல இருந்து வெளியே வந்து, நிலா போகாத, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நிலா ரொம்பவே காமா பார்த்து, நீ இறக்க போற, நான் உயிரோடு இருக்கேன், குட் பை கிராண்ட்பா. ஷேடோ நிலாவை பார்த்து கேட்டுச்சு. நிலா, உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? வெட்டினரி டாக்டர். ஷேடோ சொல்லிச்சு, உன்னோட சைக்கோ கிராண்ட்பா மட்டும் இதை கேட்டா அவன் இறந்தா கூட அவனோட ஆத்மா சாந்தி அடையாது. 10 வருஷமா சொந்த கிராண்ட்பாவாலேயே ஒரு ரிசர்ச் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த நிலா. அவளோட போட்டோ மெமரிக் பவரால அவளை ஒரு ரிசர்ச் பார்ட்னராகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஷேடோ மற்றும் நிலாவோட ஆன்மாவை இணைச்சி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தான் இந்த சைக்கோ கிராண்ட்பா. அதனால இந்த கேட்டால ஹியூமன் லாங்குவேஜை பேச முடியும், புரிஞ்சுக்க முடியும். டெலிபதி மூலமா நிலா கூட பேச முடியும். நிலா ரொம்பவே ஜீனியஸ். அவ படிக்காத மெடிக்கல் புக்கே இல்லை. வெஸ்டர்ன், அக்குபஞ்சர், பாய்சன், ஆயுர்வேதிக் எல்லாத்துலயுமே அவ ரொம்பவே ஜீனியஸா இருந்தா. நிலா வேலை பார்த்துட்டு இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. நிலா கண்ணை விழிக்கிறா. ஷேடோ சொல்லுது, கங்க்ராச்சுலேஷன் நிலா, நீ என்ன உயிரோடு தான் இருக்க. இது விதி தரக்கூடிய லக்கா இல்லை சாபமானு தெரியல. நிலாவுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. சேம் ஏஜ் சேம் நேம் உள்ள ஒரு பொண்ணோட உடம்புல அவளோட ஆன்மா இருக்குது. அந்த பொண்ணோட மெமரிஸ் நிலாவுக்கு வருது. அந்த பொண்ணு ரொம்பவே ஜீனியஸ் பொண்ணு இல்லை, நிலா மாதிரி ரொம்பவே அரகண்டான பொண்ணு. அந்த கிங்டம்ல உள்ள செகண்ட் பிரின்ஸ் கூட அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்திருக்கு. அந்த கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருக்குது. ரொம்பவே ரெயினாக இருக்கனால நிலாவும் ஷேடோவும் ஒரு குகை நோக்கி போகலான்னு சொல்லி நகர்றாங்க. அங்கே ரொம்பவே பவர்ஃபுல்லான, ரொம்பவே டேஞ்சரான ஒரு ப்ரெசன்ஸை ஷேடோவால் உணர முடிஞ்சது. அந்த குகையில் இருக்கிற அந்த பவர்ஃபுல் மேன் நிலாவை பார்த்து சொல்கிறான், நீ சாக போகிற போல. சங்கிலி சத்தத்தை கேட்குற நிலா சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், லாக்ல மந்திரம் இருக்கு, உன்னால் திறக்க முடிஞ்சா டீல். நிலா ஹேர்பின் எடுக்கிறா, திறக்க ட்ரை பண்ணுறா. லாக் திறக்குது. அவன் ஷாக் ஆறான். ஒரு நிமிஷம் அமைதியாக நிலாவோட கண்களை பார்க்குறான். அந்த கண்களில் இருக்கிறது வெறும் காம்னஸ் மட்டும்தான். அவனோட கண்ணு பர்பிள் நிறமாக மாறுது. நிலாவோட கண்ணில் பயம் இல்லை, அமைதி மட்டும்தான் இருக்குது, ரொம்பவும் காமா. என்னோட கண்ணை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? நானே சாவோட விளிம்பில் தான் இருக்கேன். நான் உன்னை சாக விட போகிறதில்ல. என்னை வீட்டில் கொண்டு சேரு. நான் சொல்லுற நிலா அன்கான்சியஸ் ஆகிற. நிலாவோட ஒளியில் நிலாவோட முகத்தை பார்க்குறாவே நிலாவோட ஐப்ரோ நடுவில் கிஸ் பண்ணுறான். ஹி ப்ராமிஸ்ட் ஹர், நீ விருப்பப்பட்டபடி. இதையெல்லாம் ஷேடோவில் இருந்து பார்க்குற ஷேடோ, இந்த டெவில் நிலாவிட்டு அட்வான்டேஜ் எடுத்துட்டான்ல நினைக்குது. அதால் எதுவும் பண்ண முடியதில்லை. ஏன்னா அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான்.